சாந்தி. 27/6/2024 முரளியிலிருந்தான ஸ்லோகம். உங்கள் எண்ணங்கள் என்ற பொக்கிஷத்தின் ரீதியில் ஒரு சிக்கன அவதாரம் ஆகுங்கள். உங்கள் எண்ணங்கள் என்ற பொக்கிஷத்தின் ரீதியில் ஒரு சிக்கன அவதாரம் ஆகுங்கள். சங்கம யுகத்தில் எமது எண்ணம், வார்த்தை, மூச்சு, செல்வம் போன்றவற்றை நாம் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்த வேண்டும். எல்லாவற்றிலும் சிக்கனத்தன்மை இருக்க வேண்டும். இவற்றில் எண்ணம் என்பது விதியாகும். எல்லா பொக்கிஷங்களிலும் மேன்மையான பொக்கிஷம் இதுவாகும். அத்துடன் சக்தி வாய்ந்த பொக்கிஷமும் ஆகும். எண்ண சக்தியை சரியாக பயன்படுத்துவோமானால் ஏனைய அனைத்து பொக்கிஷங்களையும் வீணாக்காமல் நம்மளால் பார்த்து கொள்ள முடியும். எமது வீணான மற்றும் எதிர்மறையான எண்ணங்கள் எம்மை சக்தி வாய்ந்தவராக இருக்க அனுமதிக்காது. ஆத்ம உணர்வு ஸ்திதி. நாம் இருக்கும் அந்த ஸ்திதியில் நாம் இருக்கும் பொழுது சரீர உணர்வுக்கான எண்ணங்கள் மற்றும் வீணான மற்றும் எதிர்மறையானவெல்லாம் போய்விடும். ஆழமான ஆத்ம உணர்வு பயிற்சி எம்மை லேசாக இருக்க உதவுகின்றது. அதிகளவான வாகனங்கள் தெருவில் செல்லும் பொழுது விபத்து ஏற்பட சந்தர்ப்பம் அதிகமாக இருப்பதைப் போல எண்ணங்களின் அளவு அதிகரிக்கும் போது நமக்கு குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். குழப்பங்கள் இருக்கும் பொழுது அவை செயல்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே எண்ணங்களில் கட்டுப்பாடு அவசியம். அதிகப்படியான எண்ணங்களை நாம் உருவாக்கும் போது அவை எமது உடலின் உறுப்புகளிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. உடல் ஆரோக்கியம் குறைபாட்டை வழிவகுக்கிறது. எவ்வாறு நாம் இதுக்கு பற்றற்றவராக இருக்கிறோமோ, அதாவது அந்த அளவுக்கு எம்மால் எமது எண்ணங்களிலே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். அதாவது எல்லா காட்சிகளையும் ஒரு பற்றற்ற பார்வையாளராக பார்க்க வேண்டும். தந்தை எப்படி இருக்கிறாரோ அவ்வாறு இருக்க நாங்களும் முயற்சி செய்ய வேண்டும். எண்ணங்களினை குறைவாக உருவாக்கினாலே எம்மால் பாபாவையும் இலகுவாக நினைவு செய்ய முடியும். சக்தியையும் பாபாவிடமிருந்து கிரகித்து கொள்ள முடியும். எண்ணத்தின் சக்தியை சரியான முறையில் உபயோகிக்க வேண்டும். ஆக்கபூர்வமான நன்மை பயக்கும் செயல்களை செய்வதற்காக மட்டும் நாம் நமது எண்ணங்களை உருவாக்கும் போது நமது எண்ணத்தின் சக்தியை உபயோகித்து நாம் அதை நன்மையை உருவாக்குகிறது. மற்றும் நாம் வீணானவற்றை பற்றி சிந்திக்கும் போது அது நமக்கு ஒரு பாவ காரியமாக உருவாகிறது. தேவையற்ற வீணான விடயங்களை செய்வதற்கு எமது எண்ணத்தின் சக்தியை பயன்படுத்தாமல் இருப்பதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். எவ்வளவுக்கு எண்ணத்தில் ஒரு சிக்கனத்தன்மையை கொண்டிருக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகப்படியான ஆக்கப்பூர்வமான விஷயங்களை எம்மால் செய்ய முடியும். நாம் உருவாக்கும் எண்ணங்களின் தரம் நன்றாக இருந்தால் அது எம்மை உயர்வடைய செய்யும். தரம் குறைவாக இருந்தால் அது எம்மை வீழ்த்திவிடும். நாம் முன்னேற அதை அனுமதிக்காது. ஆகவே எங்கள் எண்ணங்களில் ஒரு கட்டுப்பாட்டை நாம் கொண்டிருக்க வேண்டும். ஓம் சாந்தி.